the other devotee he's concluding. We'll just thank you and then we'll start. Okay. Hare Krishna Prabhuji, Bhagavan Prabhu. Hare Krishna உங்களுடைய சத்சங்கத்துல ரொம்ப நன்றி. மறுபடியும் சந்திக்கலாம் நம்ம. நீங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. சேவை கொடுத்ததுக்கு நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. कृपा सिंधु पियो चपतिदाना पावनी वैष्णवेभ्यो नमो नमः. कोटि वैष्णवंदिके प्रभुपाद गुरु महाराज யோர பிரேமானந்தே. ஹரே கிருஷ்ணா. இப்ப நம்ம கூட அடுத்தது பேச இருக்கவர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவரை நீங்க விருந்தாவன போனீங்கன்னா கண்டிப்பா இவரை நீங்க பார்க்காம இருக்க முடியாது. சோ விருந்தாவன்ல பிரசாதம் சேவை பண்ணக்கூடிய இடத்துல இவர் அவ்வளவு ஓடி சேவை பண்ணிட்டு இருப்பார். அதே மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் விருந்தாவனத்துல எந்த மூலையில எந்த இடத்துக்கு போனாலும் இவரை பார்க்க முடியும். பிரம்மச்சாரிய சுபகிருஷ்ண பிரபு இவர் டாக்டர் ராதநாத் மகாராஜுடைய சிஷ்யர். ஐஐடி கான்பூர்ல படிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாம இங்க விருந்தாவன்ல பிரம்மச்சாரியா இருந்து பல வருஷங்களா சேவை பண்ணிட்டு இருக்கார். பல்வேறு தூய பக்தர்கள் இருந்து கேட்டிருக்கார். இவர் நிறைய உபன்யாசம் கொடுத்துட்டு இருக்கார். சோ இன்னைக்கு எப்படியா நம்ம இவரை கூப்பிட்டு இவர்கிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம். அதுக்கு சந்திரவம்சி பிரபு அப்படின்ற ஒருத்தர் நம்மளுக்கு விருந்தாவனத்துல இருந்து அவர் உதவி பண்ணார். அதனால இப்ப நம்ம பிரபு கிட்ட இருந்து கேட்க முயற்சி பண்ணோம். நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சாங்க ஆரம்பிக்க சொல்லுவோம். பிரபுஜி ப்ளீஸ் யூ கேன் ஸ்டார்ட். ஹரே கிருஷ்ணா பிரபு. சுபகிருஷ்ணா பிரபு. Should we start now? Yes, Prabhu. Okay, I would like to share the screen. I would like to welcome all the devotees here for the class. Today, the shloka which we'll be discussing is a very important shloka because it gives us the clue how, or rather it gives the exact qualification of a person who is eligible to go back to Godhead. Okay, we'll have side by side Tamil translation. So we'll just make I'll share the screen if I'm allowed to. You'll have to allow me to share the screen. Yes, 1 second. And I can share. I have to make host then. Who is the host? He has to allow. Yeah, I will make you host also. Then you can Okay. share the screen. Okay, you take charge as a host. Then Okay. you can just. Now still it is showing disabled. Yeah, 1 second. No. Yes. Okay. Now you are host. Okay. You can change. You can Yes. We'll have side by side Tamil translation also. I will make a Yes. translation. So this is Bhagavad Gita, chapter 11, text number 55. இனி நம்ம பகவத்கீதை 11ஆம் அத்தியாயம் 55ஆம் ஸ்லோகத்துல இருந்து பார்க்க போறோம். Lord Krishna explains what kind of devotee will go back to Godhead. எந்த மாதிரி பக்தர் மறுபடியும் கிருஷ்ணர் கிட்ட போய் சேருவார் அப்படிங்கிற விஷயத்தை கிருஷ்ணர் இங்க விளக்கிட்டு இருக்கார். So please chant after me. I think you can see the screen. Mat karma krin mat parmo mad bhaktah sanga varjitah nirvairah sarva bhuteshu yah samameti pandava. I think many of the devotees might know it. Let us try to first understand the shloka. Mat, why there is a feedback? I think somebody has to be muted. Mat karma krin mat parmo. It means first word is mat karma krin, that these devotees offer or act only for me. இந்த ஸ்லோகத்தோட முதல் அர்த்தம் என்ன அப்படின்னா மத் கர்மக்ரன், என்னுடைய சந்தோஷத்துக்காக மட்டும் செயல்படக்கூடியவர். That means, see, in this life or this world, we see that how people act for something. Just like a person who is working in a job, the people in Grihasthashram are differently situated in terms of different occupational engagements which they have. செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த கிரகஸ்தர்கள் அவங்களுடைய இயற்கைக்கு ஏற்ப அவங்க செயல்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க. Some may be a soldier, somebody can be a doctor, somebody can be an engineer, a postman, different activities. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கர்மங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அஞ்சல் துறையிலயோ இல்ல ராணுவத்துறையிலயோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. But almost all of them are working for their families. ஆனா எல்லாருமே தன்னுடைய குடும்பத்துக்காக வேலை செய்யறது அப்படிங்க மட்டும் தெரியுது. Similarly, there are different household women who may be engaged during the day
in different activities, cleaning the house, taking care of the kids, different things, but or cooking, but every activity is done for the family. அதே போல பெண்களும் நாள் முழுக்க பல்வேறு விதமான வேலைகள் ஈடுபடுறாங்க. சமைக்கிறது, குழந்தைகளை பார்த்துக்கிறது, வீடு சுத்தம் பண்றது. ஆனா எல்லாமே அவங்களுடைய குடும்பத்துக்காக செய்யறாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரியுது. And our Prime Minister also says like this: Har kaam desh ke naam. That means all my activities are for the nation. அதே போல நம்ம பிரதான மந்திரி சொல்றார், என்னுடைய எல்லா செயல்களும் என்னுடைய நாட்டுக்காகன்னு சொல்லி சொல்றாரு. So you see, this factor or this practice is commonly seen in our material situation also. That means people are doing all various actions for somebody. இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க மத்தவங்களுக்காக. So similarly, a devotee does various kinds of actions for Krishna. இதே போல ஒரு பக்தர் எல்லா விதமான செயல்களையும் கிருஷ்ணருக்காக பண்றார். And this theme will come again and again in the various chapters from chapter 7 to text 12, chapter 12. 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் இந்த ஒரு விஷயம் மறுபடியும் திரும்பி வரும். Just like Duryodhan was fighting the war and Arjuna was fighting for Krishna, he was not fighting the war. இங்க பார்த்தோம்னா துரியோதனும் சண்டை போடுறார், அர்ஜுனனும் சண்டை போடுறார். ஆனா அர்ஜுனன் தனக்காக சண்டை போடல, கிருஷ்ணருக்காக சண்டை போடுறார். And this makes the scope of Bhagavad Bhakti very, 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 how to say, very, very large, because people in this society of human beings do want to do various kinds of activities. So they don't have to necessarily change their activities, but they change the orientation or change the motive of those activities. இப்படி அர்ஜுனன் கிருஷ்ணருக்காக செயல்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த செயல்படக்கூடிய தன்மையானது மிகவும் விரிவடையுது. ஏன்னா மக்கள் எல்லாருமே பலவிதமான செயல்களை செஞ்சுட்டே இருக்காங்க. அப்படி செய்யும் போது தங்களுடைய செயல்களை அவங்க மாத்திக்க தேவையில்லை. அந்த செயல்களை கிருஷ்ணருக்காக செஞ்சா மட்டும் போதும். And that's why the word is mat karma krin. The karma, the action has to be for Krishna. The action itself can be anything, but the main thing it should be for Krishna. அதனால இங்க சொல்றார் மத் கர்ம கிருன் அப்படின்னு சொல்றார். நம்ம செய்யக்கூடிய செயல் எதுவாக வேணா இருக்கலாம், அந்த செயலானது கிருஷ்ணருக்காக இருக்கணும். Somebody can be washing the temple, somebody may be giving a pravachan on Bhagavad Gita, somebody may be managing the temple, or in our homes also, if the deity is installed in the temple or in the home, then we may be doing different activities, but it should all be done for Krishna. ஒருத்தர் வந்து கோயில சுத்தம் பண்ணிட்டு இருக்கலாம், ஒருத்தர் உபன்யாசம் கொடுத்துட்டு இருக்கலாம், ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல வீட்லயே ஒருத்தர் வந்து சேவை பண்ணிட்டு இருக்கலாம், விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கலாம். இப்படி எல்லா விதமான காரியங்களும் கிருஷ்ணருக்காக பண்ணணும். And Srila Prabhupada says very nicely in one of the lectures that we are so insignificant that it doesn't matter what activity we are engaged in. Krishna is simply happy to see that we are engaged in his service. கிருஷ்ணர் பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு துச்சமானவர்கள் அப்படின்னா ரொம்ப 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 துச்சமானவர்கள். அதனால கிருஷ்ணர் நம்ம என்ன செயல் பண்றோம் அப்படிங்கறத பாக்குறது கிடையாது. நம்ம ஏதாவது ஒண்ணு கிருஷ்ணருக்காக பண்றோமே அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் பாக்குறாரு. So the various activities which will be mentioned in Prabhupada's commentary are making a temple of Krishna, growing tulsi leaves, and all other various activities which are done by devotees in service of the Supreme Lord. இந்த பொருளை சொல்றார் ஸ்ரீல பிரபுபாதர். என்ன மாதிரி செயல்கள்லாம் செய்யணும் அப்படின்னா, ஒண்ணு கோயில் கட்டலாம், இல்லைன்னா வந்து சின்ன சின்ன செயல்கள் ஆளுகள், அதாவது பகவானுக்காக பூவை தோண்ட வைக்கிறது, இல்ல துளசி வளர்க்கிறது, இந்த மாதிரி எல்லா விதமான செயல்களும் கிருஷ்ணருக்காக பண்ணணும் சொல்லி சொல்றாரு. Now, why I'm elaborating so much on this point of Mat Karma Krin? Because all of us can't, at least most of us can't sit down and chant Hare Krishna all the time throughout the day. But for most of us, it's very easy to engage in various activities throughout the day. இந்த விஷயத்தை நம்ம ஏன் மறுபடியும் சொல்றோம், மத் கர்ம கிருன் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் இவ்வளவு நேரம் பேசுறோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம எல்லாருமே 24 மணி நேரம் உட்கார்ந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல முடியாது. ஆனா எல்லாருமே ஏதாவது ஒரு செயல்பாடுகளை செஞ்சுட்டே இருக்கும். அதனால அந்த செயல்பாடுகள் கிருஷ்ணருக்காக செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்றோம். Is this point becoming clear? Because it's an extremely important point. All the activities, they have some connection with Krishna, and Krishna means Krishna, Krishna's avatars, Krishna's devotees, the spiritual master, Tulsi, anything connected with Krishna or Krishna. So anything which has connection with Krishna, and if you're acting for it, this is liberating us without any separate endeavor.
அதனால இந்த விஷயம் நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணருக்கு தொடர்புடைய கிருஷ்ண பக்தர்கள், இல்ல ஆன்மீக குரு, இல்ல துளசி, இந்த மாதிரி எதெல்லாம் கிருஷ்ணருடைய தொடர்பு இருக்கோ அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம செயல்பட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த செயல்பாடானது நம்மளுக்கு வந்து மோட்சத்தை கொடுக்குது. இந்த விஷயம் நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். I don't know Tamil, so I don't know. Everybody has to verify if Prabhuji is translating properly or not. Is it like that? எனக்கு தமிழ் தெரியாது, அதனால எங்க பிரபு என்ன தமிழ்ல Don't சொன்னாங்க translate it. I'm தெரியாது. just verifying. I don't know anything about Tamil. Hopefully the message is going clear. Okay, Prabhu. I'm not doubting your translation because I cannot verify also. But I'm just joking. Okay. You So can let us check with Bhakti Vigyan no, Goswami. don't translate. Don't translate. I'm just joking with you. So now, beautiful. You see, in this world, people act, but they have a goal in mind. Why they're acting? So that is shown by the next word, mat paramo. It's a beautiful word. So please translate this. இந்த உலகத்துல மக்கள் ஒவ்வொரு செயல்பாடுகள் செய்யும் போது அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்குக்காக தான் அந்த செயல்பாடுகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால அடுத்த வார்த்தை சொல்லப்படுறது மத் பரமோ அப்படின்னு சொல்றாங்க. So you see, a person can act for somebody else, but he may have an ulterior motivation to gratify his own senses. So externally, he may be appearing to work for that person, but actually he wants to gratify his senses. ஒருத்தர் இந்த உலகத்துல மத்தவங்களுக்கு சேவை பண்ற மாதிரி தோணலாம், மத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காக செயல்படுற மாதிரி தோணலாம். ஆனா உண்மையில அவருடைய இன்பத்துக்காக தான், அவருடைய புலனின்பத்துக்காக தான் அவர் செயல்படுவார். This is a very beautiful, extremely beautiful concept. I will give an example. I'm a temple manager. So many times a person will come to my office and pay dandavat, although I don't know him at all. And in most cases, they want a job from me. So you see, they may be acting for me or appear to be acting for me, but basically they want something for themselves. இதுக்கு நான் ஒரு நல்ல உதாரணம் கொடுக்குறேன். நான் வந்து கோயில் மேலாளரா இருக்கேன். சோ என்னுடைய ஆபீஸுக்கு ஒரு சிலர் வருவாங்க, வந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. யாருன்னே தெரியாது, வந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. எதுக்காக நமஸ்காரம் பண்றாங்க? எனக்கு நமஸ்காரம் பண்றது கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது வேலை வேணும் அப்படின்றதால நமஸ்காரம் பண்றாங்க. அதனால அவங்களுக்காக தான் செயல்படுறாங்களே தவிர எனக்காக செயல்படல. And this is the case why most people approach God or any superior person, a powerful person, because they do want to simply gratify their senses. So they may be appearing to act for that person, for the pleasure of that person, but actually they want to please their senses, and that's why they want to please that person. I hope it is getting clear. அதனால இந்த உலகத்துல மக்கள் வந்து மத்தவங்களுக்கு சேவை பண்ற மாதிரி தோணலாம், மத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கற மாதிரி தோணலாம். ஆனா உண்மையில தன்னுடைய புலன்களை திருப்தி பண்றதுக்காக தான் அந்த பெரிய மனுஷங்க கிட்ட போறாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி நடந்துக்கிறாங்க. So to clarify this point, Krishna says mat parama. That means while engaging in all kinds of actions for me, the only goal in their life is, or the highest goal of their life is, or the only goal of their life is to attain their eternal loving relationship with the Supreme Lord. That means they have no material desire. அந்த மாதிரி யார் ஒருத்தர் எனக்காக செயல்பட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான பௌதிகமான ஆசையும் கிடையாது, பௌதிகமான உள்நோக்கமும் கிடையாது. அவங்க எனக்காக மட்டுமே செயல்படுறாங்க, என்னை அடைவது அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும் செயல்படுறாங்க. I just want to confirm, is this point clear between mat karma krin and mat paramo? நான் ஜஸ்ட் கேட்க விருப்பப்படுறேன், இந்த மத் கர்ம கிருன் அப்புறம் மத் பரமோ அப்படின்ற வார்த்தைக்கு நான் உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? Yes, very deep point. And you must see that there have been many devotees who were like this, and they attained Krishna. They all have attained Krishna previously, and that's why Krishna is telling us an established path which will make us reach him very quickly. This will be revealed in 12th chapter also. If a person has this kind of qualities, he will reach Krishna the fastest. அதனால இங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே பல பக்தர்கள் பயிற்சி செஞ்சு அவங்க எல்லாத்தையும் அடைஞ்சிருக்காங்க. அதனால இது வந்து நிரூபிக்கப்பட்ட பாதை, ரொம்ப எளிமையான பாதை. இந்த பாதையில நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னா இன்னும் சொல்ல போறார், இந்த குணங்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கிருஷ்ணர் அடையிறது ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்ல போறார். I will again say the same point in a different way. When we will attain Krishna, it will be for our first time. But Krishna has seen many living entities attain him by this process. This is not the first time. It is the tried and tested process eternally, how we can reach Krishna in the most sure way and the easiest way by this process.
நம்ம கிருஷ்ணரை போய் அணுக போறோம் இல்ல கிருஷ்ணரை நம்ம அடைய போறோம் அப்படிங்கிறது நமக்கு புதுசா இருக்கலாம், நமக்கு முதல் முறையா இருக்கலாம். ஆனா இந்த முறையில பல பக்தர்கள் கிருஷ்ணரை அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த வழிமுறையானது ஏற்கனவே பல பக்தர்கள் நிரூபிச்சிருக்காங்க, அடைஞ்சிருக்காங்க. ரொம்ப சுலபமான வழிமுறை அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு தெரியும். So let us understand again, offering all the activities for Krishna, and by this offering having the highest goal of reviving our relationship with Krishna eternally. That is the meaning of first line. அதனால நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களும் கிருஷ்ணருக்காக செய்யணும். அதனால நம்ம என்ன அடைய போறோம் அப்படின்னா அந்த கிருஷ்ணரை அடையிறது அப்படிங்கிற ஒரே ஒரு இலக்கை அந்த செயலை செய்யறோம் அப்படிங்கறத முதல் வரியினுடைய அர்த்தம். In simple word, a devotee, a pure devotee who is eligible to go back to Godhead does not want to sell his devotional service for anything material. அதனால சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு தூய பக்தர் கிருஷ்ணரை போய் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தூய பக்தர் தன்னுடைய பக்தியை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த விதமான பௌதிக விஷயத்துக்கும் விற்க மாட்டார். I'm surprised so many words are speaking out from Sanskrit, Bhautik. Is it Tamil word? That's surprising. Okay. So now you can see, now it may feel, oh, it is so difficult, but actually not. If we realize, or as we practice bhakti, we realize nothing material has ever satisfied me and is not satisfying me and not going to satisfy me. Then if we have this kind of discrimination, then we'll understand only Krishna and a loving relationship with Krishna and his devotees can actually give me satisfaction. இந்த உலகத்துல நான் என்னுடைய பௌதிகமான விஷயங்கள் எதுவுமே எனக்கு திருப்தியை கொடுக்காது, திருப்தி கொடுத்தது கிடையாது, திருப்தி கொடுக்க போறதும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு ஆன்மீகமான பகவானுடைய சேவை மட்டும் தான் எனக்கு திருப்தி கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். Even materialistic people have this realization. One person told me that in America there was a person quite famous, and he has a statement that I pray to God that everybody should be rich and they should be famous, so that they will understand that this is not a solution. Even materialistic people understand this. பௌதிக மக்களுக்கு கூட இது புரியுது. பௌதிக விஷயமான சந்தோஷம் இல்ல அப்படிங்கிறது பௌதிக மக்களுக்கே புரியுது. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ரொம்ப பிரபலமான நபர் சொல்றார், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ரொம்ப பணக்காரராகவும் இருக்கணும், ரொம்ப புகழ் வாய்ந்தவராகவும் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு புரியும் இது இந்த பௌதிக துன்பத்தை போக்குறதுக்கான வழி இல்ல அப்படிங்கறது அப்பதான் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. Okay, now are there any questions based on the first line? இப்ப இந்த பேசின விஷயம் இந்த முதல் வரியில இருந்து யாருக்காவது கேள்வி இருக்கா? Okay, let us try to understand the second line. Mad Bhakta. Some questions? No. Okay. Now, Mad Bhakta, that means he becomes my devotee. That means he engages in devotional processes of Shravanam, Kirtanam, Vishnu Smaranam ityadi. அவர் மத் பக்தா, என்னுடைய பக்தராகிறார். என்னுடைய பக்தரான பின்னாடி ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம் இத்தியாதி இந்த மாதிரி சேவைகளில் ஈடுபடுறார். Ityadi means etc. Is it in Tamil also? Oh, very good. So I can use some Sanskrit also. Yes. And Sangvarjitah means he does not associate with those people who are not devotees of Krishna or Vishnu. Sangvarjitah, யாரெல்லாம் கிருஷ்ண பக்தர்கள் கிடையாதோ விஷ்ணு பக்தர்கள் இல்லையோ அவங்களுடைய சங்கத்தில் ஈடுபட மாட்டார். This has been explained by Srila Rupa Goswami twice. Sangha Tyaga Satovrite, and then he says that Janasangha. By Janasangha, that means people who are materialistic. When we associate with them, our bhakti goes down, and giving up such bad association, our bhakti increases. சங்கத்யாக அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறார். அதே போல ரூப கோஸ்வாமி தன்னுடைய உபதேசாமிரத்துல சங்கத்யாக அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறார். எப்படி ஒருத்தர் பௌதிக வாழ்க்கையினுடைய அந்த தியாக அந்த சங்கத்தை விடுவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றார். And it is very interesting that Mahaprabhu also gave the same instruction. மகாபிரபு இதே விஷயம் தான் சொல்லி கொடுக்கிறார் நம்மளுக்கு. The devotees asked Mahaprabhu, what should be our behavior? பக்தர்கள் கேக்குறாங்க மகாபிரபு கிட்ட ஒரு பக்தருடைய குணநலங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. And the only line which Mahaprabhu says is asat sang tyag ei vaishnav achar. மகாபிரபு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை அசத் சங்க தியாக ஏ வைஷ்ணவ ஆச்சார் சொல்லி சொல்றார். स्त्री संगी कृष्ण भक्त एक असाधु आर. स्त्री संगी एक कृष्ण भक्त आर. That means a person who is attached to women and the person who is a non-devotee. These are the two people who are called asat. அசத் அப்படின்னா யார் அப்படின்னா பெண்களோட தொடர்புடைய பெண்கள் மேல் நிறைய பற்றுடையவர்கள், அதே போல பக்தர் இல்லாதவர்கள். இவங்க அசத் சங்கம் அப்படின்னு சொல்றாங்க. Now he could have said mad bhakta,
But why is saying Sangha Varjita? Very important. இங்க மத்பக்தான் சொல்றாங்க சங்க வர்ஜிதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. He could have only said, become my devotee. Why he has to say Sangha Varjita, that avoid bad association? Why he has to say that? கிருஷ்ணர் இங்க மத்பக்தான் சொல்லி முடிச்சிருக்கலாம், என்னுடைய பக்தனாகும் சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனா ஏன் சங்க வர்ஜிதா, அசத் சங்கத்தை விடணும்னு ஏன் சொல்றாருங்க? You see, engaging in devotional processes is not difficult. The difficult part is to give up those bad activities which we like to do. பக்தி சேவையில ஈடுபடுறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது. பக்தி சேவையில ஈடுபடலாம். ஆனா பக்தி சேவை இல்லாத விஷயத்தை விடுறது ரொம்ப கஷ்டம். How do you say yes or no in Tamil? ஆமாவா இல்லையா? Oh, I did not hear you. ஆமா இல்லை. Ama illai. Ama illai. Yes, isn't it? Chanting Hare Krishna not a problem, but giving up ice cream, oh, I mean, ice cream means, by ice cream I mean to say everybody's ice cream is different. So maybe some person may be attached to news, some may be attached to cricket and all these things, and devotees have that struggle. ஹரே கிருஷ்ணா வந்து ஜெபம் பண்றது ரொம்ப சுலபமான விஷயம் தான். ஆனா அவங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை விடுறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐஸ்கிரீம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில விஷயம் பிடிச்சிருக்கும். அந்த பிடிச்ச விஷயத்தை, பௌதிகமான விஷயத்தை விடுறதா ரொம்ப கஷ்டம். Just like when if we are diseased, suppose a person has diabetes and he goes to doctor, so don't take sweets. Yes, I will not take sweets. But he knows that taking medicine is very easy, but giving up sweets is very difficult. ஒருத்தன் மருத்துவர் கிட்ட போறா, மருத்துவர் சொல்றார் நீ வந்து மருந்து சாப்பிடு, அதே சமயத்துல இனிப்பு சாப்பிடான்னு சொல்லி சொல்றாரு. சரி சரின்னு வந்துடுறாரு. மருந்து சாப்பிடுறது சுலபம் தான், இனிப்பை விடுறதுதான் கஷ்டம். But still we have to be careful that we don't associate with them, because be very careful. It is impossible that if we associate with people and not get their qualities. I'm emphasizing it. அதனால ஏன் வந்து நம்ம அசத் சங்கத்தை விடணும் அப்படின்னா, அசத் சங்கத்தோட சேர்ந்தோம் அப்படின்னா அவங்களுடைய குணங்களை நம்மளால கண்டிப்பா தவிர்க்கவே முடியாது. அவங்க குணங்களை நம்ம கண்டிப்பா வளர்த்துக்கணும். Please repeat this. நான் மறுபடியும் இதை வந்து சொல்றேன். ஏன் என்ன காரணம், அசத் சங்கத்தை நம்ம ஏன் விடணும் அப்படின்னா, அந்த அசத் சங்கத்தோட சேரும் பொழுது அவங்களுடைய குணங்கள் நம்மளும் வளர்த்துக்கும். Our mind will trick us. Oh no, you can associate with them but you won't be affected. You are a devotee. நான் மனசு சொல்லும், இல்ல 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 அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, அசத் சங்கத்துல நீ சேர்ந்தால் உனக்கு ஒண்ணும் ஆகாது, இல்ல நீ பக்தன் அப்படி சொல்லி சொல்லணும் மனசு. See, similarly we have become devotees also. We never knew how associating with devotees will change us, and see how our hairstyle has changed. See, my hairstyle changed completely. நமக்கு தெரியும் பக்தரோட சேர்றதுனால எப்படி நம்ம குணம் மாறினது அப்படின்னு தெரியும். பக்தரோட சேர்ந்த பிறகு நம்மளுடைய ஹேர் ஸ்டைல்லாம் மாறிடுச்சு. என்னோட தலையை பாருங்க, என்னோட ஹேர் ஸ்டைல்லாம் மாறிடுச்சு. Believe me, I had no plan to become a sadhu. I have been tricked by ISKCON. நம்புங்க, நான் வந்து சாதுவாகணும்னு நினைக்கவே கிடையாது. என்ன இஸ்கான் வந்து மாத்திடுச்சு இப்படி. Yes, I wanted to go to America, gain a lot of money, become a computer scientist, but everything is finished by Krishna. What to do? And interestingly, பெரிய விஞ்ஞானியாகி நான் வந்து அமெரிக்கால போய் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைச்சேன். ஆனா கிருஷ்ணன் என்ன மாத்திட்டார். ஆனா இப்ப நான் சந்தோஷமா தான் இருக்கேன். Yes, and I also would like to say how we associate, how we get sangha, by hearing and chanting Goyam Akhyati Prichati, by taking prasadam or food or accepting food, or by giving gift and by accepting gift. These are the 6 ways by which we associate with any person. இந்த 6 விதத்துல நம்ம எந்த விதமான ஒரு நபர்களோடய நம்ம சங்கத்தை வச்சுக்கிறோம். அதாவது பரிசு கொடுக்கிறது, பரிசை எடுத்துக்கிறது, அவங்க கிட்ட ரொம்ப ஆழமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது, சொல்றது, அதே போல பிரசாதம் கொடுக்கிறது, பிரசாதம் ஏத்துக்கிறது. Yeah. So when Krishna says Sangha Varjitaha, means we should not associate with people like who are materialistic, but we should associate and have these 6 loving exchanges with devotees. அதனால இந்த சங்க வர்ஜிதஹ அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னா, பௌதிகவாதிகளுடைய சங்கத்தை விட்டுட்டு பக்தரோட சங்கத்தை எடுத்துக்கணும். இந்த 6 விதமான விஷயங்களை பக்தரோட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. And it also means that we can give association but not take their association. அதே போல அந்த பௌதிகவாதிகள் நம்மளுடைய சங்கத்தை நம்ம அவங்களுடைய சங்கத்தை எடுத்துக்கூடாது. Okay? Yes. Now, example has been given in our brahmachari class by a sannyasi. Very nice example. It is applying to brahmacharis, but it can apply to devotees also in general. He was saying that a person, a brahmachari, will be told, okay, be careful in dealing with women. So he will be very, very careful. But he will not know if he's associating with the male person, and if he's attached to women, then what effect he will have in his consciousness. And he gave example, a person will be very careful with fire,
But many times with motorcycle, the feet gets burned by the silencer, and silencer doesn't appear to be hot, but it is in contact with the heat. That means more dangerous is a person who's attached to sense gratification, and because we don't know whom we are associating with, and then we become transformed. அதனால இது வந்து பிரம்மச்சாரி வகுப்புல சொன்னது, ஒரு சன்னியாசி சொன்னது பிரம்மச்சாரிகளுக்கு. இது நம்மளும் ஏத்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம வந்து நேரடியா அந்த பெண்களோட தொடர்புல இல்லைனாலும் அந்த பௌதிகவாதிகளோட நம்ம தொடர்புல வரும் பொழுது அவங்க எந்த மாதிரி தொடர்புல இருக்கான்னு நமக்கு தெரியாது. எப்படின்னா, ஒருத்தர் வந்து நேரடியா பைக்குனால சூடு வரலாம், ஏடாம இருக்கலாம். ஆனா அந்த பைக்கோட தொடர்பு இருக்கக்கூடிய சைலன்சர்ல வந்து அந்த சூடு இருக்கிறதுனால அந்த சைலன்ஸ் தொடரும்போது நம்மளுடைய காலம் வெந்துடுது. அப்படிதான் அவர் சொல்றாரு. Okay. Now the second line hopefully is clear. He engages in the process of devotional service and he avoids association of bad people. This is the meaning, conclusion of the second line. இரண்டாவது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். என்னுடைய பக்தராகிறார், அதே போல பௌதிகவாதிகளுடைய சங்கத்தை விட்டுறார். Now the third line says nirvairaha sarva bhuteshu. That means he does not have the feeling of animosity towards all living entities. அதே போல நிர்வைரஹா சர்வபூதேஷு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவருக்கு எந்த விதமான உயிர்வாழ்கிட்ட எந்த வித வெறுப்பும் கிடையாது. Very interestingly explained by Srila Baldev Vidyabhushan, the commentator on Bhagavad Gita, whose commentary Srila Prabhupada followed while he's making his own commentary. He relates very nicely. Sangha varjitaha means he will not associate with materialistic people. But nirvairaha means although he does not associate with them, he does not hate them or he does not have animosity towards them. ஸ்ரீல பலதேவ் வித்யபூஷன் அவர் வந்து பகவத்கீதைக்கு தன்னுடைய வியாக்கியானத்தை கொடுக்கிறார். அதே வியாக்கியானத்தை ஸ்ரீல பிரபுபாதர் வந்து பின்பற்றினார். அதுல சொல்றார், சங்க வர்ஜிதா, ஒரு பக்தர் வந்து பௌதிகவாதிகளுடைய சங்கத்தை துறந்துடுறார். அப்படியே துறந்தாலும் அவங்க மேல அவர் பொறாமை கொள்றதும் கிடையாது, அவங்களை வந்து வெறுத்து ஒதுக்குறதும் கிடையாது. And sarva bhuteshu means even if the living entities are having vair or animosity towards him, he will not have animosity towards anyone. சர்வபூதேஷு அப்படின்னா யாராவது அந்த பக்தர்கள் மேல வந்து பொறாமையா இருந்தாலும் இல்ல அந்த பக்தர்கள் மேல யாராவது வந்து வெறுப்பை காட்டினாலும் அவர் யார் மேலேயும் வெறுப்பையும் பொறாமையை காட்டுறது கிடையாது. It's a very beautiful concept, and it has been shown by the examples of so many pure devotees. இது வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை வந்து நிறைய பக்தர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டியிருக்காங்க. We have less time, but otherwise we could have dilated on this subject matter. But it's a beautiful concept. But I would like to speak a little bit on, just like Prahlad Maharaj, he was tortured by Hiranyakashipu so much, but then he never thought ill of his father. இந்த உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா பிரகலாதரை பார்க்கலாம். பிரகலாதரை அவங்க அப்பா எவ்வளவுதான் கொடுமைப்படுத்தினாலும் பிரகலாதரை அவர் வெறுத்து ஒதுக்குனது கிடையாது. Prabhupada also gives example of Jesus Christ. He knew that one of his disciple, and which disciple also he was knowing, that he will betray him, and because that he will be crucified, but he did not reject him. இதே போல சில பிரபுபாதர் வந்து ஜீசஸோட உதாரணத்தை கொடுக்கிறார். ஜீசஸுக்கு தெரியும் இவர் இந்த சிஷ்யர் தான் வந்து என்ன வந்து காட்டி கொடுக்க போறார், இவர் தான் இதனால தான் நான் வந்து உயிரோட போறேன் அப்படின்னு தெரிஞ்சுமே கூட அந்த சிஷ்யரை அவர் வந்து வெறுத்து ஒதுக்கல. Also, it brings us to our mind the pastime of Nityanand Prabhu, who says to Madhai, "You have made my head bleed, but that is not the sufficient reason for me that I will not give you love of God." இது வந்து நமக்கு நித்யானந்த பிரபு கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வருது. நித்யானந்த பிரபு சொல்றார், நீ என்னுடைய மண்டையை உடைச்சிட்ட, ரத்தம் வர மாதிரி பண்ணிட்ட, இதனால நான் உனக்கு வந்து கிருஷ்ண பக்தியை கொடுக்காம போறதுக்கு ஒரு காரணமா நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. It also brings to mind His Holiness Jayapataka Maharaj, who we have heard that how I think in Spain somebody put a knife through his throat, and then when he was brought before the police, then Maharaj said, "No, it is my own karma. I don't want to complain against him." Inconceivable tolerance. I mean, amazing. We cannot intellectualize it also. No, it is not possible. அதே போல ஜெயபத மகாராஜாரை யாரோ ஒருத்தர் வந்து கத்தியை வச்சு கழுத்து அறுத்துட்டாங்க. அறுத்த பின்னாடி அந்த நபரை கூட்டு வந்து ஜெயிலுக்கு கூட்டு போறதுக்காக கேட்கும்போது மகாராஜ் சொல்றார், இல்ல அது என்னுடைய கர்மா தான், நான் வந்து இவர் மேல எந்த விதமான போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு வந்து அவங்க சகிப்புத்தன்மையோட இருக்காங்க. இதை வந்து நம்ம புத்தினால புரிஞ்சுக்க முடியாது. Now,
you may wonder how I can get this kind of qualities that itself is Mad Bhakta, shown by the word Mad Bhakta. As we practice bhakti, as bhakti grows in our heart, natural tolerance, natural love for living entities becomes manifest in our heart by the process or by the mercy of Bhakti Devi. அதனால ஒருத்தர் நினைக்கலாம், எனக்கு எப்படி இந்த குணங்கள்லாம் வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அதுல சொல்றார் மத் பக்தா, யார் ஒருத்தர் பக்தர் ஆயிட்டாரோ, யார் ஒருத்தர் இதயத்துல பக்தி வந்துருச்சோ அந்த பக்தி தேவி இந்த குணத்தை எல்லாம் வளர்க்க ஆரம்பிக்கிறார். Naturally, a desire to do welfare for every living entity is arising in the heart of a devotee. அதனால எல்லா விதமான உயிர்வாளிகளுக்கும் நலன் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது ஒவ்வொரு பக்தரோட இதயத்திலும் தோன்றுது. Now, one more thing you have to see. When you say Nirvairah Sarva Bhuteshu, that means he is not having any animosity toward any living entity. But it is not limited to this one point. Not only he does not have any animosity toward any living entity, rather he also Sarva Bhuta Hiterataha. He constantly is engaged in doing welfare activity for every living entity. அவர் வெறுமனே எந்த உயிர்வாளிகளையும் வெறுத்து ஒதுக்குறது கிடையாது, இல்ல பொறாமை கிடையாது அப்படிங்கிற விஷயம் அது மட்டும் கிடையாது. சர்வபூத ஹிதேரதா, எல்லா விதமான உயிர்வாளிகளுக்கும் அவர் நன்மை செய்யக்கூடியவராகவும் இருக்கார். We see in the example of Sriman Chaitanya Mahaprabhu himself, who showed example of a pure devotee, and while discussing with Haridas Thakur that people in Kali Yuga are killing cows, they are going to hell for this. How they will be delivered? And Mahaprabhu, dukha apar, that I am feeling so much suffering, thinking how these people will be delivered who are killing cows. சைதன்ய மகாபிரபு ஹரிதாஸ் டாக்கூர் பேசிட்டு இருக்காங்க. அதுல சொல்லும்போது அப்ப சொல்றாங்க, கலியுகத்துல மக்கள் எல்லாம் பசுவதை பண்றாங்க, அவங்க எப்படி மோட்சத்தை அடைய போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, இந்த மாதிரி மக்கள் எப்படி அடைய போறாங்கன்னு நினைக்கும் பொழுது என்னோட இதயமானது வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. So now a person can raise a question, okay, if a person is not done any harm to a devotee, then I can understand that he is not having any animosity for that person. ஓகே, நான் நினைக்கலாம் அந்த பக்தர் ஒரு நபருக்கு எந்த விதமான தீங்கும் பண்ணல, அதனால அவருக்கு எந்த விதமான பகையும் கிடையாதுன்னு நினைக்கலாம். பகையும் கிடையாதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். But if a person is envious towards a devotee, how can a devotee not be envious towards him? That is natural. இப்போ ஒரு பக்தர் மேல ஒரு நபர் பொறாமையோடயோ இல்ல வெறுப்போடயோ இருந்தார் அப்படின்னா அவர் மேல பக்தர் ஏன் வெறுப்பு காட்டுறது கிடையாது, இல்ல பொறாமை காட்டுறது கிடையாது? Am I going very fast or devotees are able to understand? நான் ரொம்ப வேகமா போறேனா பக்தர்களுக்கு புரியுதா? Yeah, okay. So what a true devotee understands is that this person, this conditioned soul is actually eternal servant of Krishna, but right now being influenced by Maya, he does not know what he is doing. That's the whole point. அந்த பக்தர் எப்படி பார்க்கறாரு அப்படின்னா, இந்த உயிர்வாளியானது கிருஷ்ணருடைய அங்கம், நிரந்தரமான அங்கம், இது புரியாம இன்னைக்கு செயல்பட்டு இருக்கா, அதனால இப்படி என் மேல பொறாமையோடயோ இல்ல கோபப்படுறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறார். Is only out of ignorance that he is thinking that I am his enemy or something. அவனுடைய அறியாமையால தான் என்ன பண்றான், இவன் என்னுடைய எதிரி, இவன் மேல நான் பொறாமை வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறான். And this is the basis of tolerance of a devotee. இப்படிதான் ஒரு பக்தர் தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறார். I give an example. Indradimna Maharaj was giving the example in ISKCON Vrindavan when he was giving class some years back. You did not translate this? No, I wanted to hear. Okay. இது Indradimna Maharaj ISKCON Vrindavanல கொடுக்கும்போது இந்த உதாரணத்தை கொடுக்கிற ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. Very nice example. He said, Maharaj said that during his early years, there were no microphones. So his vocal cords became disturbed or damaged by singing out very loudly. மகாராஜ் சொன்னார், ஆரம்ப காலத்துல அங்க மைக் சிஸ்டம்லாம் கிடையாது, அதனால அவர் ரொம்ப சத்தமா பாடுறதுனால அவருடைய தொண்டெல்லாம் பழுதாயிடுச்சு. So he himself presented himself to be operated so that his vocal cords can be fixed. அவர் போய் அந்த மருத்துவர்கிட்ட போய் கேக்குறார் அந்த தொண்டை சரி பண்றதுக்காக. Now when the doctors had put him into anesthesia and they were operating, already they had made some cuts and the blood was all over his, like you can say, cloth and like that. Suddenly Maharaj came out of anesthesia and he thought, please remember, he thought these people are killing me. So Maharaj is very strong, so he gave a punch on the doctor. The main doctor was operating. அங்க மகாராஜுக்கு அவங்க மயக்க மருந்து கொடுத்துட்டு கழுத்தை அறுத்து என்ன பண்றாங்க, அவங்க ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அறுவை சிகிச்சை பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த மயக்க மருந்து தெரிஞ்சிருச்சு.
மயக்கமருந்து தெரிஞ்ச உடனே அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, இந்த நபர்கள் என்ன கொன்னுட்டு இருக்காங்க, என்ன கொலை பண்றாங்கன்னு நினைச்சு அந்த யார் வந்து அங்க அறுவை சிகிச்சை பண்ணிட்டு இருக்காரோ அந்த மருத்துவரை ஒரு குத்து குத்துறாரு. You see, Maharaj actually was from army and he's very strongly built. So his one punch is sufficient to like this. So his whole eyes became red, all area became red. But they held him back, gave him anesthesia again and continued with the operation. அப்படி குத்துனாலுமே கூட ஏன்னா அவர் வந்து ராணுவத்தில் இருந்தார், அந்த ஒரு குத்தே போதும் அந்த மருத்துவருக்கு ஒரு மூஞ்செல்லாம் வந்து சிகப்பை போயிடுச்சு. இருந்தாலும் என்ன பண்றாங்க, அவர் அழுத்தி பிடிச்சி மறுபடியும் அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து மறுபடியும் அறுவை சிகிச்சை ஆரம்பிக்கிறாங்க. So now when Maharaj again the whole operation was done by the same doctor who got hit, not changed, same doctor, and then when Maharaj finally was in his ward and he came to like consciousness, and the doctor came with a swollen eye, and Maharaj apologized. Oh, I'm so sorry, I misunderstood and hit you so badly. But then doctor said, no, it's okay, I know that you were not aware of what you were doing. அப்ப அந்த மருத்துவர் வந்து அறுவை சிகிச்சை முடிச்சுட்டு வந்து பாக்குறாரு மகாராஜா பக்கத்துல. மகாராஜ் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு, என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாம உங்களை குத்திட்டேன், அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பரவாயில்ல, நீங்க தெரியாம பண்ணிட்டீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. So now you understand why a devotee is tolerant and not envious of anybody, because they know these people are foolish. They don't know what they're speaking. They don't know what they're doing. அதனால இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பக்தர்கள் ஏன் வந்து மத்தவங்க கிட்ட பொறுமையா இருக்காங்க, இல்ல மத்தவங்க கிட்ட வந்து கோவப்படுறது கிடையாது, இல்ல பொறாமப்படுறது கிடையாது அப்படின்னா, ஏன்னா அந்த முட்டாள் பௌதிகவாதிகளுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல, அவங்க வந்து அறியாமையில பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. I give another example of Srila Narottam Das Thakur. Narottam Das Thakur was not a Brahmana, and he was giving initiation to Brahmana people by caste. So these many Brahmins became very envious of him and they were criticizing him. So when he left his body first time, please mark, first time, then they say, oh, you see, he was initiating Brahmana, he himself was not a Brahmana, and see what happened, he has to leave his body so early. So his disciples are very, 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 very sorrowful. So in order to deliver these people who were envious of Narottam Das Thakur came from Golok again, manifested himself in front of them, who were criticizing him. Who cares suppose if all of us are going back to Goloka, may all of us go to Goloka, who cares who criticizes you or not criticizes you? Now you're with Krishna, but he came back again, and then these people asked forgiveness from him, and then after for some more days he stayed, for some months, whatever, and then he not left his body, but he merged in Mother Ganga. His body turned into milk. So you see, those who were envious of Narottam Das Thakur, he came from Goloka to deliver them. This is their amazing quality. நரோத்தம் தாஸ் தாக்கூருடைய சரித்திரத்திலையும் பாக்குறோம். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் கிடையாது. ஆனா என்ன பண்றாரு, அவர் நிறைய பிராமணர்களுக்கு தீட்சை கொடுத்துட்டு இருந்தார். அதுல நிறைய பிராமணர்களுக்கு வந்து அது பிடிக்காம அவங்க எல்லாருமே வந்து அவர் மேல பொறாம பண்றாங்க. நரோத்தம் தாஸ் தாக்கூர் உயிர் விட்டுடுறாரு, முதல் முறையா உயிர் விட்டுறாரு. உயிரை விட்ட உடனே அந்த பொறாமையுடைய பிராமணர்கள் எல்லாம் சொல்றாங்க, பாத்தியா இவர் எப்படி உயிர் போயிடுச்சு, பாத்தியா இளமையிலே உயிர் போயிடுச்சு, பாத்தியா இவருக்கு, ஏன்னா இவர் வந்து பிராமணர்களுக்கே தீட்சை கொடுத்துட்டு இருந்தார், அதனால இவர் உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது நரோத்தம் தாஸ் தாக்கூரார் ஏற்கனவே கோலோக விருந்தாவனம் போயிட்டார். போனவர் என்ன பண்றாரு, மறுபடியும் கோலோக விருந்தாவனத்துல திரும்பி வரார். வந்து தன்னுடைய உடம்புல மறுபடியும் எந்திரிச்சு நிக்கிறார். ஏன்னா கோலோக விருந்தாவனமே போனாலுமே கூட இந்த பக்தர்களை வந்து காப்பாத்துறதுக்காக தன்னுடைய உடம்பை திரும்பி வரார். வந்து ஒரு கொஞ்ச காலம் வாழ்றார். அதுக்கப்புறம் தன்னுடைய உடலை கங்கையில போய் பாலா கரைச்சி தன்னுடைய இடத்துக்கு போய் சேர்ந்தார். One good thing about translation is that I can think more and more points on every word. That is good. I have more time to think now. Beautiful point which is coming from Srimad Bhagavatam is, who will like Srimad Bhagavatam? Then it is mentioned Nirmasaranam Satam, those who are free from envy. நான் இந்த மொழிபெயர்ப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மொழிபெயர்ப்பு பண்ணும்போது நான் நிறைய விஷயங்கள் அடிக்கடி யோசிக்க முடியுதுனால இந்த பாகவத்துல இன்னொரு விஷயம் வருது, நிர்மத்சராணாம் சதாம், யாரு பாகவதம் படிக்க முடியும்னா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. It has been described in Sanskrit, par utkarsh asahanam iti masaryam tadrahitam. That means a person who cannot tolerate the prosperity of others, that quality is called masarita, and a person who is devoid of that is called nirmatsar. யார் ஒருத்தர் மத்தவங்க வளர்றத பாக்குறத வந்து அவங்களுக்கு பிடிக்க முடியலையோ, இல்ல அவங்களுக்கு வந்து பொறுத்துக்க முடியலையோ, அவங்கதான் வந்து மத்சரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த குணம் இல்லாதவன் நிர்மத்சரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
So Bhagavatam is liked by a person who is completely free from this desire for competitive sense gratification. அதனால பாகவதமானது யாருக்கு அப்படின்னா மத்தவங்களோட போட்டி போட்டுட்டு புலனின்பத்துல ஈடுபடுறவங்களால இந்த பாகவதம் புரிஞ்சுக்க முடியாது. So the only reason we have vairata or animosity among each other is because of this desire for competitive sense gratification. நம்ம மத்தவங்க மேல ஏன் பொறாமை வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டி போட்டு அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான். Is this term clear? Competitive sense gratification? Yes. I have one car, and why do you have two cars? I will become envious. Although I can only ride in one car at a time, yes. I have a laptop and you have a better laptop. I will become envious. I can only eat 2 chapatis. You can eat 4 chapatis and I'll become envious. So basically, I am thinking that you are getting more sense gratification. You means other person is getting more sense gratification and then I become envious of him. So பொறாமை ஏன் ஏற்படுது? Is not interested. பொறாமை ஏன் ஏற்படுது? ஏன்னா என்கிட்ட ஒரு கார் தான் இருக்கு, அவர்கிட்ட 2 கார் இருக்கு. என்கிட்ட இந்த லேப்டாப் தான் இருக்கு, அவர்கிட்ட நல்ல லேப்டாப் இருக்கு. நான் 2 சப்பாத்தி சாப்பிடுறேன், அவர் 4 சப்பாத்தி சாப்பிடுறாரு. இப்படி நம்ம மத்தவங்களுடைய புலனின்பத்தோடயே நம்ம போட்டி போட்டுட்டு இருக்கோம். அதனால நம்ம வெறுப்படைகிறோம். இதுக்கு பேர் தான் பொறாமை. I'll raise a question. Have you noticed when a living entity wants sense gratification, he will surely give pain to others? நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். ஒருத்தர் வந்து தான் புலன்பத்தை அடையணும் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னா அவர் கண்டிப்பா மத்த உயிர்வாளிகளுக்கு ஏதாவது ஒரு தீங்கு விளைவிப்பார். இதை நீங்க எப்பயாவது கவனிச்சிருக்கீங்களா? Is this observation observed by the members of this discussion? இங்க கேட்டுட்டு இருக்கவங்க இந்த விஷயத்தை நீங்க எப்பயாவது கவனிச்சிருக்கீங்களா? Okay, let me give an example. I don't know if you have seen in other temples or not, but we have seen in ISKCON Vrindavan, most of the fights are not happening in japa time. Oh, I will also sit and chant japa. Why you are sitting in my place? It never happens. Most of the fights are happening in Prasadam hall. Oh, I did not get jalebi. He got jalebi. Why are you not giving me this? Only fight, most of the time we're fighting, especially when there's large crowd, is when people want to eat. But there is never ever any fight for japa. No fight. For tapasya, there is no fighting. Fighting is only for sense gratification. Although prasadam is not sense gratification, but I'm just seeing it like eating point. So only for competitive eating, mating, sleeping, and defending, people are fighting. But devotee is not interested in those things. And that's why he's Nirvaira. He is not interested in those things. He is interested in Krishna. நிர்வைரா அப்படின்னா அவருக்கு வந்து இந்த பௌதிக உலகத்துல சுகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லாதனால அவர் யார்கிட்டயும் சண்டை போடுறது கிடையாது. ஆனா பொதுவா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா பக்தர்கள் கிட்ட நான் எந்த மத்த கோயில் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா விருந்தாவன கோயிலை பத்தி சொல்றேன் நானு. இங்க வந்து எந்த பக்தர்களுக்கும் ஜபா நேரத்துல சண்டை எல்லாம் வராது. என்ன அவர் மட்டும் உட்காந்து ஜபம் பண்றாரு, நானும் அதிகமாக ஜபம் பண்றேன் அப்படின்லாம் சண்டை போட மாட்டாங்க. ஆனா பிரசாத நேரத்துல சண்டை வரும். என்ன அவருக்கு மட்டும் ஜிலேபி கிடைச்சிருக்கு, எனக்கு ஜிலேபி கிடைக்கல அப்படின்னு. அதனால சண்டையோ இல்ல பொறாமை எப்ப வரும் அப்படின்னா கிருஷ்ணோட சேவையிலயோ இல்ல தபசத்திலயோ வரப்போறது கிடையாது. எப்ப எனக்கு வந்து புலனின்பம் கிடைக்கலையோ அப்பதான் அந்த இடத்துல அந்த சண்டையோ இல்ல வந்து பொறாமையோ கிடைக்கும். So in a sense, to conclude this point, a devotee is not interested in anything material. He is only interested in satisfying Krishna, and that's why he has no animosity towards any living entity. அதனால இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பக்தர்களுக்கு இந்த உலகத்தில் அனுபவிக்கணும் அப்படின்ற எந்த ஆசையும் கிடையாது. அப்படி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை கிருஷ்ணனை திருப்திப்படுத்தணும் அப்படின்ட்டு. அதனால இந்த உலகத்துல அவருக்கு யாருக்கிட்டையும் சண்டை கிடையாது. Last line is very easy, no explanation needed. Yaha samameti pandava. Such a devotee comes back to me. கடைசி வார்த்தை ரொம்ப எளிமையான வார்த்தை. அப்படிப்பட்ட பக்தர் என்கிட்ட வந்து சேர்றாரு. Class finish. கிளாஸ் முடிஞ்சிச்சா? So now, any questions? I mean, if I take the Prabhupada purport completely, we will not be able to complete within an hour. So I'll take up some questions, and if there are no questions, then I'll take further. Some time is left, so I'll discuss on that. So any questions are there up to now? பேசுற விஷயத்துக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. இல்லனா இன்னும் கொஞ்சம் விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். Yes, Prabhu. Jagannath Jagat Pavan Prabhu. You should unmute Prabhu because you are the host. How to maximize it? Yes. Some questions? Yes.
No questions? There is one raised hand, so you have to unmute because I can hear you very less. I don't know why, but I can hear you very less, Prabhuji. I'm not using, I don't know why. 1 second. Should I continue or are there any questions? No, there is one question. Jagannath Okay. Chokavadas. So you have to Prabhuji, धन्यवाद प्रणाम. Prasadam honoring is a seva, but you don't sense gratification. Yes, I was saying this because it's my observation in ISKCON Vrindavan. Maybe I don't know what is the situation in your temple. When Kartik is there, people are not. We are not doing prasadam seva. Many people from outside who are not devotees, and sometimes many devotees also, they have pushed me and threw me and entered the prasadam hall. So at that time, sometimes devotees don't think that they are going to honor prasadam. I'm not talking Vrindavan devotees. I'm just saying somehow people come with so much anxiety for that food consciousness. If actually we are in the consciousness of serving prasadam, then we should peacefully stay. Everybody will get prasadam. But it's our observation as a manager. Sometimes it happens that people are too much into an anxiety and they're food like consciousness. They're not seeing it as prasadam service. So from that point of view, I'm saying, not that prasadam serving is sense gratification. Thank you, Very interesting I saw in Indonesia, when I went there, devotees told me they are so cultured people, devotees, that even if there is a buffet system, they will eat less so that the other person who's coming behind them, they can eat also. I was amazed. I mean, everybody has that culture. Anyhow, we have to learn something from them. So I was just saying this point that mostly people are fighting for food, eating, mating, sleeping, and defending only. There is in train, why do we fight? This is my birth and your birth, and this and that is only because you want to sleep. So this fighting is happening because of sense gratification only. That is the whole point I wanted to say. Although taking prasadam is not sense gratification. Okay. Thank you. Hare Krishna. So should I translate this or we have to go for other question? Okay. So what should we do? Should we continue the lecture? Should I translate this question and answer or should yes. So கேள்வி என்ன அப்படின்னா பிரசாதம் சாப்பிடுறது அப்படிங்கிறது எப்படி புலனின்பமாகும் ஏன்னா அது சேவையா இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரபு சொன்னார் நான் அதனால எங்க கோயில் சொல்லி சொன்னேன் எங்க கோயில இந்திரமா நடக்குது உங்க கோயில அது பிரசாதமா நீங்க பாக்குறீங்களா எனக்கு தெரியாது ஆனா பொதுவா இந்த விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து கோயில் மேனேஜரா இருக்கும்போது நிறைய பேர் கார்த்திக் வருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பிரசாதமா எடுத்துக்க போறேன் அப்படின்ற ஒரு மனநிலைமையில பொறுமையா சாப்பிடலாம் சாதுக்கள் பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நினைக்க வரமாட்டாங்க எல்லாரும் தள்ளி தூக்கி போட்டு பிரசாதம் சாப்பிட வருவாங்க சோ அங்க வந்து நம்ம பிரசாதம் சாப்பிடக்கூடிய அந்த மனப்பான்மையில வரது கிடையாது அவங்க வந்து புலனின்பத்தில் தான் வராங்க அதனால நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா பொதுவா மக்கள் கிட்ட பிரச்சனை எங்க வருது அப்படின்னா உண்ணுதல் உறங்குதல் இனப்பெருக்கம் செய்தல் தற்காத்து கொள்ளுதல் அப்படின்ற இந்த 4 விஷயத்துல தான் பிரச்சனை வருதே தவிர வேற ஆன்மீக விஷயங்கள்ல பிரச்சனை வரது கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். I don't want to raise any controversy, but you see, between fighting between India and China, which is already happening or happened, so many people have lost their lives. If they actually think about it, is that people of China not getting food? Is that China or Indian people are not getting food? But both parties are fighting for land which is of no value. I don't want to see anything political, but from a spiritual point of view, have people thought now what will happen to the soldiers after their death? What will I raise these questions because people never think like this. I'm not going against India or China or anything. From a spiritual point of view, think about it. We are thinking that people are dying from corona. Very nice, no problem. We want to fight against corona, no problem. But we never raise a question what the people who are surviving corona are going to do with their lives. Do we have that much concern in that capacity also? So from spiritual welfare, neither China is thinking, neither India is thinking. And that's why they're fighting. And Prabhupada, very, such an amazing way. Very heavily he says, human life is not meant for fighting like cats and dogs. And ultimately, that is the whole point. This is my region, this is your region, and we'll fight together. And then when we fight, when we die, where are we going? That nobody questions. Neither China questions, neither America questions, neither North Korea questions, nobody questions. And
I must tell you, Prabhupada, very, it is very long. You translate this, please. I am nothing against political, just from spiritual point of view. Please translate this. எனக்கு வந்து அரசியல் விதமா நான் பேசணும்னு நினைக்கல. ஆனா இப்ப வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஏற்கனவே வந்து போர் நடந்துட்டு இருக்கு. சோ போர் நடந்துட்டு இருக்கும்போது சைனாக்காரனும் வந்து இந்த போர் நடக்கிறதுனால அவனுக்கு சாப்பாடு கிடைக்க போகுது அப்படிங்கிறது கிடையாது. இல்ல இந்தியாவுக்கும் இதனாலதான் சாப்பாடு கிடைக்க போகுது அப்படிங்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க சண்டை போடுறதுக்கு ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை போட்டோம் அப்படின்னா அதனால வரக்கூடிய விளைவு எப்படி இருக்கும், அதனால ஏற்படக்கூடிய ராணுவத்துல ஏற்படக்கூடிய அந்த ராணுவ வீரர்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அதனால வரக்கூடிய விளைவு எப்படி இருக்கும். இப்ப கொரோனா வந்திருக்கு, கொரோனால வந்து மக்கள் வந்து விடுவிச்சு வரப்போறாங்க, வந்தாங்க அப்படின்னு அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எதுவும் யோசிக்கிறது கிடையாது. எதுவுமே யோசிக்கிறது கிடையாது. கவர்மெண்ட் எதுவும் யோசிக்கிறது கிடையாது. குறிப்பா வந்து நம்ம இறக்க போறோம், இறந்த பின்னாடி எங்க போறோம் அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கிறது கிடையாது. அதான் ஸ்ரீல பிரபுபாத் சொல்றாரு, நம்ம என்ன பண்றோம், வெறுமனே நாயும் பூனைகளை போல சண்டை போட்டுட்டு இருக்கோம், எதை பத்தி யோசிக்காம அப்படின்னு சொல்றாரு. And the amazing thing is, you may say, I am saying, but if you read first canto Srimad Bhagavatam, Prabhupada is saying this. And just as we are writing this purport, there is fight between India and China over a land which is of no value, and this is the nature of Kali Yuga. So people have to be brought out from this consciousness of competitive sense gratification, so they can go back to Godhead. மக்கள் இந்த மாதிரி போட்டி போட்டு இன்பம் அனுபவிக்கிற அப்படிங்கிற அந்த விஷயத்துல இருந்து வெளில வரணும். அப்படி வெளில வந்தாதான் அவங்க வந்து மோட்சம் அடைகிறதுக்கான தகுதி இருக்காங்க. ஏன்னா நம்ம வெறுமனே போட்டி போட்டு நம்ம இன்பத்தை அனுபவிக்கணும், தேவையில்லாத ஒரு நிலத்துக்காக சண்டை போடுறோம் அப்படின்னா நம்ம யாருமே அங்க போய் சேர முடியாது, போய் சேர முடியாது. So again we will revise, if there is no question, I'll revise this point. What we have to learn from this class today, try to engage, all of us should try to engage in some activity for Krishna without any material results. And I forgot to mention very important point. What will be the benefit of acting in that way? இப்படியாக தன்னுடைய எல்லா விதமான செயல்களையும் ஒருத்தர் கிருஷ்ணருக்காக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம செயல்படுறோம். அப்படி செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான விளைவு என்ன அப்படிங்கறத நான் சொல்ல மறந்துட்டேன். What is the advantage of being selfless in bhakti? பக்தியில எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அதனுடைய பலன் என்னவா இருக்கும்? Krishna is very grateful. கிருஷ்ணா நம்ம கிட்ட ரொம்ப திருப்தி அடைகிறார். If you give him something, he wants to give something back to you in lot of quantity. நம்ம ஏதாவது கிருஷ்ணருக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுத்தோம் அப்படின்னா கிருஷ்ணன் நமக்கு இன்னும் அதிகமா கொடுக்க விருப்பப்படுறார். But if you don't want something, or if you don't want anything in this world, he still has to give you something. இந்த உலகத்துல உங்களுக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு நினைச்சாலுமே கூட கிருஷ்ணர் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறார். And then he gives himself to you. அவர் தன்னையே உங்ககிட்ட கொடுக்கிறார். Is that understandable? இது உங்களுக்கு புரிஞ்சதா இருக்கா? I'll repeat this. If you keep on serving Krishna, Krishna is very grateful. Even if a person gives only glass of water to Krishna, he'll become an Indra, mentioned in Bhagavatam. So Krishna is very grateful for whatever we are doing. But if you don't desire anything material, Krishna still has to give something. And then if you don't want anything material, even if you don't want liberation, he'll give himself to you. That means he will reveal the sweetness of his name, form, quality, and pastimes to you. And that is the highest accomplishment. கிருஷ்ணருக்கு நம்ம ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட இந்திரன் ஆயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. அப்படி நம்ம கிருஷ்ணருக்கு ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அதனால கிருஷ்ணர் ரொம்ப திருப்தி அடைகிறார், நமக்கு ஏதாவது செய்யணும்னு விருப்பப்படுறார். அந்த பக்தருக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே விருப்பம் கிடையாது, பௌதிகமா எந்த விருப்பம் கிடையாது. அப்ப என்ன பண்றாரு கிருஷ்ணர், அவருக்கு தனியே கொடுத்துறாரு. And that's why we should say mat karma krin, you act for me, but mat parmaha. We should desire only a loving relationship with Krishna. That is the meaning of the word. Then mad bhakta means we should engage in the ninefold process of devotional service. We should not associate with bad people or non-devotees, and we should not have envy toward any living entity. These are the few points we learned. அதனால என்னுடைய பக்தனாகணும், என்ன மட்டுமே எதிர்பார்த்து நீ சேவை செய்ய ஆரம்பிக்கணும். என்னுடைய பக்தனான பின்னாடி நீ வந்து அசத்தங்கத்தை விட்டணும். அதே போல யார் மேலயும் பொறாம கொள்ளாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம். Srila Prabhupada in his purport says this is the essence of Bhagavad Gita. பிரபுபாத் சொல்றாரு தன்னுடைய பொருள் இதுதான் பகவத்கீதையோட சாரம் அப்படின்னு சொல்றாரு. Yes, and all the devotees as a homework can read this purport, a beautiful purport by Srila Prabhupada. அதனால எல்லா பக்தர்களும் உங்க வீட்ல இருந்துட்டு நீங்க இந்த ஸ்லோகத்தை படிங்க. Something very simple, something very interesting which Srila Prabhupada explains in the purport, which appears to be contradiction, I would like to inform you about that. Prabhupada says in the first part of the purport, he says that a devotee wants to go back to Godhead, to Golok Vrindavan.
But later on in the purport, he says he does not even want to go to Golok Vrindavan. He simply wants to engage in Krishna's service. There seems to be contradiction. If you read the purport, you will understand. பிரபுபாத் பொருள் ரெண்டு விஷயம் சொல்றார். முதல்ல வந்து ஒரு பக்தர் கோலோக விருந்தாவனம் போகணும் அப்படின்னு விருப்பப்படுறார் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் அடுத்த அதே பொருள்ல அடுத்த பாதல பார்க்கும்போது ஒரு பக்தர் கோலோக விருந்தாவனம் போறதுக்கு கூட விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்றார். சோ ஒண்ணுக்கு But it is not a contradiction. முரண்பாடா இருக்கமா இருக்கான முரண்பாடு கிடையாது. The whole point is a devotee does not want to go to Goloka just because this world is miserable, but he wants to go to Goloka because he wants eternal relationship with Krishna. ஒரு பக்தர் இங்க இருந்து கோலோக போகணும்னு நினைக்கிறார் அப்படின்னா ஏதோ இந்த உலகம் துன்பமா இருக்கு அதனால போறேன் அப்படின்னு நினைச்சு போல அங்க கிருஷ்ணருக்கு தன்னுடைய சேவை தன்னுடைய நிரந்தரமான சேவை செய்யறதுக்காக போறார். It's a very subtle point. Just like now it's very hot here, maybe there also it's very hot here now, and this room has an air conditioner. So if somebody comes to sit in this room just because because it's outside is heat and here it is air conditioned, then it is very nice. The classroom is air conditioned. Then that's also his desire to come to classroom. But if he's coming to sit here and hear class, then that's a different motivation for coming to class. So one point, I want to go back to spiritual world because this place is miserable. And this is one level of consciousness. But another consciousness is I want to go to spiritual world because I want to serve Krishna. The devotee is like that. He wants to go to spiritual world to serve Krishna. நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பக்தர் ஏன் ஆன்மீக உலகத்துக்கு போறோம்னு நினைக்கிறார் அப்படின்னா ஏன்னா இந்த உலகம் துன்பமா இருக்குன்னு அங்க போனா பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சு போறது கிடையாது. அங்க போனா நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ண முடியுமே அப்படின்ற எண்ணத்துல தான் போறார். ஏன்னா இங்க வந்து சூடா இருக்கு, சோ வெளில சூடா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஏசி ரூம்ல உட்காந்து கிளாஸ் கேட்கறேன் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா கிளாஸ் கேட்கறதுக்காக போறேன், நானு ஏசி ரூம்ல உட்காரதுக்காக போறேன். ஆனா கிளாஸ் கேட்கறதுக்காக வந்து உட்காந்து கேட்கறேன் அப்படின்னா அந்த உண்மையான கேட்கறதுக்கான அர்த்தம். So these are the few thoughts I shared on this shloka. Normally it takes long time. I don't have time also to read the Prabhupada's purport today. What is the time now? 9:22 already. So time is finished. We have 8 minutes. If you have any questions or clarifications, we can take up. Otherwise, I will stop here. Any questions or comments? இப்ப நிறுத்திக்கிறேன். இதோட ஆல்ரெடி 9 பிடிச்சு ஏதாவது கேள்விகளோ இல்ல கருத்துக்களோ வந்து சொல்லலாம். Regarding this fight, Prabhuji, we see even in Kurukshetra they fought, but Kshatriyas they also fight, but they fight not just for getting land, but it is their dharma to protect their land. When somebody comes inside your house and occupies, you don't say okay, let them come and occupy, I will stay outside. We don't do that, because to perform your duty you need a house. Similarly, when somebody starts encroaching your land, slowly they will come for one village and another village and one city and another city, then they will occupy your whole city. Then where is the point of your place to do your own thing? I can't hear the last line. Where is the point of? Then if somebody is coming and occupying our own place, then how we can perform our duty, or how we can perform our devotion service? Perfect, I completely agree. But incidentally our country is dharma nirpeksha and China is completely dharma upeksha. A king was dutifully defending his area so that dharma can be practiced in his country. Now China, there is no question of dharma, and India, there is a question mark on dharma, isn't it? So இங்க வந்து என்ன கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, I give an example to you. When the lockdown was open, the first thing which was opened was liquor shop, and the last thing which was opened is the temple. Temple is still not open. Temple is still closed. You see? So where is the question of dharma? So என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தர் வந்து தர்மத்துக்காக வேணா சண்டை போடலாமே தவிர அதர்மத்துக்காக இங்க எல்லாம் அதர்மம் தான் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. சைனால தர்மம் அப்படின்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. இந்தியாவிலே அதர்மம் தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்தியாவில் லாக்டவுன் ஆச்சு அப்படின்னா லாக்டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திறந்தும் போது ஃபர்ஸ்ட் எதை திறந்தாங்க? லிக்கர் ஷாப், குடிக்கிற அந்த வைன் ஷாப் தான் ஃபர்ஸ்ட் திறந்தாங்க. கோயில் இன்னும் திறக்கவே கிடையாது. அதனால இந்தியாவில தர்மம் கடைபிடிக்கிறாங்க அப்படின்ற கேள்விக்குரியதா இருக்கு. So if the king was defending his country to protect dharma, perfect, he will go back to Godhead, perfect. But is he doing that? And not only our prime minister or something, he has definitely some sense of dharma, much more than previous ones, but still does he know about Sanatan dharma, about bhakti? I doubt. Maybe he knows also,
But why the cows are being allowed to kill? I don't want to go too much into this, but the idea is people are, I'm just saying, I'm raising a very simple question. The concern which we have to protect people's lives, do we have the same concern to protect their dharma? That is not there. That is not there. And Prithu Maharaj, if you read his speech, he very clearly says, please protect me, I'm your king. If you do a dharma, I will take the reaction. Please be merciful to me and be on the path of dharma. And if you read Rishabdev's teachings, Rishabdev very clearly says, if you are a king, if you are a spiritual master, if you're a mother or father, instruct your dependents as I am instructing you on the path of Bhagavad Dharma if you want to go back to God at Bhagavad Mallok Kamaha. So the main responsibility is not done. That is my whole point. Definitely, if somebody is encouraging, one has to defend. But for what? If I'm also doing sense gratification, and in China also doing sense gratification, then what is the purpose? I'm basically defending my sense gratification, not defending dharma. I mean, that's what my understanding is. I hope it can be translated or it can be understood. The point is people don't think in this times. The education is made to train you not to think. That's how our present day education is like this. What can do? Okay, if you want, you can translate this. One more thing, when Muslims, when they invaded India, when British people, when they invaded India, we thought, why to defend, why to fight among them, let us be, non-violent. So because of them, now so much culture destroyed. Now if we allow more and more, then more and more destruction will happen. That may be a point also. You please answer me. The British have destroyed the culture or YouTube and the TV? British people, they came and they invented, they destroyed our Sanatana Dharma in the form of education and, agriculture. And they I'll raise the same question. Who destroyed their culture more, the Britishers or YouTube and internet? If you think about it, you will realize that not the Britishers, but TV, Indian media people. At least I have not been in my Karmi life. I was not bewildered by Britishers. I was bewildered by Indian media. I have not stopped watching movies, but that's a fact. Our own people are bewildering us. I'm not saying that Britishers have not done anything wrong. I was reflecting upon it. The First World War passed. Gaudiya Math survived. The Second World War passed. Gaudiya Math survived. That means Bhakti survived. In Mahaprabhu's time, Islamic wars were happening. Krishna consciousness survived. So Krishna consciousness, Sanatan Dharma cannot be stopped by any person. And I don't know, some of the devotees are preaching in Kuwait and all these people, all those places. So Krishna consciousness cannot be impeded by anything. Ahetuke pratihata. That is a siddhanta. It's not by Britishers. Britishers never told anybody to not chant Hare Krishna. I'm not taking favors of them. I'm just saying that we have not practiced and preached. You see, Prabhupada very clearly says in the purport, the Indians have not practiced and preached, and that's why Krishna consciousness is not spread. It's not the Britishers. Britishers never told. I have never heard that the Gaudiya Math was oppressed by Britishers ever. Never, ever. I'm not taking anybody's side. But the whole point is, we ourselves have neglected this. That is the whole point. And if we now, see, Prabhupada used to say, I'm one Indian and I've gone out for preaching. So much preaching has happened. And if all the Indians are preaching, then you see, so as my experience in preaching for Indians, in a second they can understand about Atma. I asked them, do you accept Bhagavad Gita? Yes. Have you read Bhagavad Gita? No. Now, from where that intuitive understanding that Bhagavad Gita is correct is coming? Just by being born here, you are pious. Just by being born here, you have faith in Bhagavad Gita. Prabhupada said that Krishna consciousness is within our blood. Just have to scratch the surface. So what I'm trying to say, we ourselves, we cannot blame on anybody else. And if we actually preach, then somebody will be benefited. And that's what, no, these are not words, Mahaprabhu's words. Bharat bhumite haila janma yar, janma sarthak kori praparopkar. So we should not have a self-centered life. We should try to, you are all preaching only. So I'm just saying we should continue to preach more and more. So in this way we can benefit people more and more. Despite Indian war and this war and that war, whatever. But this Krishna consciousness will continue.
That is the whole point. So இங்க என்ன பேசணும் அப்படின்னா, இப்ப இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்வி வரும்போது, இங்க இந்தியர்களை வந்து இப்ப யாரா வந்து தாக்க வந்தாங்க அப்படின்னு நம்ம அவங்கள பாதுகாக்கணுமா இல்ல நம்ம அவங்களை விட்டுடலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி வரும்போது, அவங்கள விடுறத பத்தியோ இல்ல அவங்க கிட்ட சண்டை போடுறத பத்தி இங்க முக்கியம் கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த மனிதர்கள் அப்படி சண்டை போட்ட பின்னாடி அவங்க என்ன பண்ண போறாங்க, நம்ம வெற்றி பெற்ற பின்னாடி நம்ம என்ன பண்ண போறோம், வெற்றி அடைஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ஆத்மா புரிஞ்சுக்கல இந்த பிரச்சாரம் பண்ணல அப்படின்னா எல்லாரும் மறுபடியும் கஷ்டப்படதான் போறோம். அதனால நம்ம செய்ய வேண்டியது, இந்தியர்களா இருக்கக்கூடிய நம்மளுடைய முக்கியமான கடமை இந்த பிரச்சாரம் பண்ணும் அப்படிங்கிறது. அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் மக்களை காப்பாற்றுமே தவிர, இந்த சண்டையினாலேயோ அந்த சண்டையினாலேயோ இவங்க வெற்றி பெறதுனால அவங்க வெற்றி பெறதுனால யாரையும் காப்பாற்ற போறது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம். And this point has been explained in Bhagavad Gita and Bhagavatam. Our only enemy, not first or second, our only enemy is our own mind. ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய ஒரே ஒரு எதிரி என்ன அப்படின்னா நம்முடைய மனசுதான். And it's amazing, neither the Indian, neither the Chinese forces are wanting to fight Kam, Krodh, Lobh, Moh, Mad and Matsarya. Isn't it? சோ இந்திய ராணுவமோ இல்ல சைனா ராணுவமோ வந்து யாருமே காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியத்தை எதிர்த்து சண்டை போட விருப்பப்படுறது கிடையாது. Are they fighting them? அதுக்காக சண்டை போடுறாங்க. Do they know any plans to fight them? அவங்களுக்கு அந்த சண்டை போறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்கு அவங்களுக்கு? So I'm just saying that's how, and they're thinking that the enemy is outside. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க எதிரிகளா வெளில தான் இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க. So these are the few reflections. I mean, these are not something which I want to impose on people. If they reflect and think about it, then they can understand. இத வந்து யோசிச்சு பார்த்தாங்கன்னா புரிஞ்சுக்கலாம். நான் வந்து அவங்கள இதெல்லாம் நம்பணும்னு கேட்கல, ஆனா அவங்க யோசிச்சு பார்க்கலாம். Okay, any other questions or comments, objections, criticism? கேள்விகள் இல்ல கருத்துக்கள்? Okay, then if there are nothing, then we shall stop here. Try to Our temple president Prabhu is here. Balram Govinda Prabhu, just he will. Thank you. Yes, Prabhuji. Pranam. Hare Krishna. Yes, Prabhuji. Hare Krishna. Prabhuji. Thank you, Prabhu. Hare Krishna. Thank I don't know how to say welcome in Tamil, but I can English say Hare Krishna. Yes. I hope I did not say anything against Siddhanta. You can correct me if something I was wrong. No. It was very systematic class, Prabhu. It was very systematic, very nicely presented. Okay. Very, very, very nice. So, if is something there now, or we shall stop now? Yes. Okay. And, Thank you. We thank you also for coming in during this heavy schedule also. Whenever we come to Vrindavan, we remember you, we see your darshan during Prasadam time, at least you are. Yeah, and don't fight in Prasadam. Okay. You can fight in Upper Lounge, no problem. Okay. Hare Krishna. Hare Hare Krishna. Krishna. Mancha ka patara vishya kripa sindhu piyasya pradana pavane vishnu.